ஃப்ரெண்ட்ஸ், ஜோ கிச்சனில் இன்றைக்கி ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான டெலிஷியஸ் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் இதில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 2 எக்கு எடுத்துக்கலாம். இது ஒரு 5 டோஸ்ட்டு செய்கிறதுக்கு தேவையான அளவு இன்றைக்கி நான் கொடுக்குறேன். கொஞ்சம் டீப்பாக இருக்கிற மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு போடுறதுக்கு எல்லாத்துக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த 2 எக்கையும் ஃபோர்க் வச்சு நல்லா இப்படி பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆகுது நம்ம பீட் பண்ணால் தான் நல்லா அந்த மஞ்சக்கரு வெள்ளைக்கரு ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ ஒரு எக்குக்கு 2 டேபிள் ஸ்பூன் ரேஷியோக்கு 4 டேபிள் ஸ்பூன் மில்க்கு, அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் போட்டிருக்கேன். பவுடர் பண்ணலைன்னா 1 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. பவுடர் பண்ணால் தான் நல்லா கரையும். இப்போ இது சின்னமன் பவுடர், பட்டை பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக அந்த சின்னமன் பவுடர் ரொம்ப மிக்ஸ் ஆகாது. ஸோ ஓரளவுக்கு கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு 5 ஸ்லைசஸ் ப்ரெட்டுக்கு இந்த மிக்சர் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணுறப்ப பட்டர் இல்லாட்டி கீ 2ல் எது வேணால் நம்ம போட்டுக்கலாம். ஒரு சைடு ப்ரெட்டுக்கு 1 டீஸ்பூன் கீ, ஆவரேஜாக அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எக்கு மிக்சர் ஃபுல்லாக படுற மாதிரி ப்ரெட்டில் ஃபுல்லாக படுற மாதிரி போட்டு டிப் பண்ணி எடுத்துட்டு இந்த தோசைக்கல்லில் போட்டு டோஸ்ட் பண்ணுங்கள். மேலே ஒரு டீஸ்பூன் நெய் அந்த அப்பர் சைடு அப்ளை பண்ணுற மாதிரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேல 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் டோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. சூப்பர் டேஸ்டியான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.